செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. ஆண்டுதோறும் ஜூன் 21ஆம் தேதி உலகளாவிய நிலையில் அனைத்துலக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதனை முன்னிட்டு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் அன்றைய தினம் காலை 7 மணி வருகையாளர்கள் பதிவை தொடர்ந்து காலை 7:30 தொடங்கி 8:30 மணி வரை 1 மணி நேர நிகழ்வாக இங்கு லிங்கி குண்டூரில் அமைந்துள்ள சிரம்பான் அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் உலக யோகா தின பயிற்சி நடைபெறும் என அறக்கட்டளை தலைவரும் துணை பேராசிரியருமான அருள்நிதி ஆறுமுகம் பாலகிருஷ்ணன் கூறினார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து 11வது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வானது வருகின்ற 20ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது. அனைத்து மலேசியாவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிக்கூடங்களையும் இணைத்து இணையம் வழியாகவும் நேரடி வழியாகவும் இந்த 11வது யோகா தினம் கொண்டாடப்பட உள்ளது. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த மாபெரும் நிகழ்வு மலேசிய கல்வி அமைச்சு, இந்திய ஆயுஷ் அமைச்சகம், மலேசியாவுக்கான இந்திய தூதரகம், இந்திய யோகா இயக்கம், உலக சமுதாய சேவ சங்கம், மலேசிய தமிழ் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர் மன்றம் ஆகிய அமைப்புகளின் ஒருங்கிணைந்த ஆதரவுடன் நடைபெற உள்ளது என அவர் தெரிவித்தார். உலகளாவிய நிலையில் மலேசியா உட்பட இந்தியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, அமெரிக்கா, கனடா, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு சிற்றரசு மற்றும் நோர்வே நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் என இதன் ஏற்பாட்டுக்குழு இயக்குனர் டாக்டர் அமர்ஜித் கௌர் ஜஸ்வந்த் சிங் கூறினார். வாழ்க வளமுடன். 11th இன்டர்நேஷனல் யோகா டே மிக சிறப்பாக நடைபெறத்துக்கு உறுதுணையாக இருந்தது பெர்சத்தான் குரு பசார் மலேசியா, supported by Kementerian Pendidikan Malaysia, Jabatan Pendidikan Negeri. 528 தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் 40,000 மாணவர்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க. ஆன்லைனில் 700 மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பானில் ஃபிசிக்கலாக பங்கெடுக்கிறாங்க. இது அமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்டில் அங்கீகாரம் கொடுக்கப்படுது. அதே சமயத்தில் இது இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு 10 கண்ட்ரி நம்ம கூட கொலபரேட் பண்ணுறாங்க வேர்ல்ட் வைட்டாக. நன்றி. குறிப்பாக உள்நாட்டிலிருந்து 528 தமிழ் பள்ளிகளை பிரதிநிதித்து 4ஆம் தொடங்கி 6ஆம் ஆண்டு மாணவர்களுடன் உலக நாடுகளிலிருந்து சுமார் 40,000 மாணவர்கள் இப்பயிற்சியில் இயங்கலை வாயிலாகவும் பங்கேற்க உள்ளனர். இவர்களுடன் நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் சிரம்பான் போர்டிக்சன் சுற்றுவட்டார தமிழ் பள்ளிகளிலிருந்து சுமார் 1000 மாணவர்கள் நேரடியாகவும் இப்பயிற்சியில் பங்கு பெறுவார்கள் என அவர் குறிப்பிட்டார். மேலும் அமர்சிங் மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கும் ஒரு முயற்சியாகும் இந்நிகழ்வு அமையவிருக்கின்றது என்றும் அமர்ஜித் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் பல மையங்களை கொண்டு மக்களுக்கு எளிய முறையில் குண்டலினி யோகா பயிற்சிகளையும் காயகல்பம் உள்ளிட்ட இதர மனவளக்கலை பயிற்சிகளையும் மலேசிய வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை வழங்கி வருகிறது என சுட்டிக்காட்டிய அதன் தலைமை நிர்வாகி அண்ணாதுரை ஒரே நேரத்தில் மாணவர்கள் யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்ளும் நடவடிக்கையாக மலேசிய வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும் என்றும் தெரிவித்தார். வணக்கம், வாழ்க வளமுடன். யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளுள் ஒன்று. இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும். ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும். ஆனா யோகாசன பயிற்சி செய்யும் பொழுது உடல், மனம், உயிர் ஆகிய 3 கூறுகளும் வலிமை பெறும். எனவே அவர்கள் கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். அத்தோடு யோகாசனம் பயில்வதால் மாணவர்களுக்கு ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை, அமைதி ஆகிய நற்பண்புகளும் விளையக்கூடும். எனவேதான் வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளை இந்த ஆண்டு உலக யோகா தினத்தை
அறிவு திருக்கோவிலில் சிரம்பான்ல உள்ள அறிவு திருக்கோவில்ல நடத்துகின்றோம். இந்த நிகழ்வுக்கு பொதுமக்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். யோகா கலையை அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் மூலம் எடுத்துரைக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். மேல் விவரங்களுக்கு 017-336-129 என்ற எண்ணுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. எதிர்வரும் ஜூன் 15ஆம் தேதி தந்தையர் தினத்தை கொண்டாடவிருக்கும் பாசமான பிள்ளைகளே, உங்கள் அன்பான தந்தைக்கு அன்பான பரிசு கொடுக்க வேண்டுமா? வாருங்கள் ராம்ராஜ் காட்டன் விற்பனை மையத்திற்கு. தந்தையர் தினத்தை முன்னிட்டு ஜூன் 10 தொடங்கி 15ஆம் தேதி வரையில் தரமான முதன்மையான காட்டனில் நெய்யப்பட்ட அப்பாக்களுக்கான வேட்டி, ஜிப்பா மற்றும் சட்டை ஆகியவை சிறப்பு தள்ளுபடியில் விற்கப்படுகிறது. சிரம்பான், ராம்ராஜ் மற்றும் கோலாலம்பூர், பிரிக்ஃபீல்ட்ஸ், ஜாலான் தூன் சம்பந்தன், சென்ட்ரல் சூட்ஸ் ராம்ராஜ் விற்பனை மையங்களில் இந்த சிறப்பு சலுகையில் விலை தள்ளுபடி. வாருங்கள், நமக்காக அப்பா, அப்பாவுக்காக நாம். அனைத்து தந்தையர்களுக்கும் மலேசிய ராம்ராஜ் காட்டன் நிறுவனத்தின் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள். விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.